25 ஏப்ரல் சாட்டர்டே. மலைகளை நகர்த்தும் விசுவாசம். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 17:20. தேவன் நம்மளை விசுவாசத்தோட வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. நம்ம விசுவாசத்தோட இருக்கணும்னு சொல்லிட்டு பலவித வசனத்தின் மூலமா நம்ம கிட்ட பேசுறாரு. நாம அந்த அளவுக்கு தேவன் மேல நம்ம விசுவாசமா நம்ம இருக்கணும். விசுவாசமா இருந்து இந்த காரியத்தை தேவனுடைய வாழ்க்கையில செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு நடக்க முடியாத காரியத்தை கூட, அதாவது இந்த மலையை பார்த்து நம்ம நகர்ந்து போன்னு சொன்னா கூட அது நகரணும். அப்படிப்பட்ட விசுவாசத்தை நம்ம தேவன் மேல வைக்கணும். அப்படி விசுவாசத்தோட நம்ம பல முடிவுகளை எடுக்கும் பொழுது தேவன் நம்ம கூட இருந்து அந்த காரியத்தை வாய்க்க செய்வாரு. அப்படி வாய்க்க செய்யும் பொழுது அவருடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில காண்போம். அதனால நாம இனிவரும் வாழ்க்கையில விசுவாசத்தோட வாழ நம்ம கற்றுக்கொள்ளணும். ஜெபம். விசுவாசத்தின் தேவனே, இன்று நாங்கள் உண்மையில் விசுவாசத்தோடு வாழ கிருபை தாரும். நம்பிக்கையுடன் முடிவுகளை எடுக்க கிருபை தாரும். ஆமென். ஹாப்பி வீக்கெண்ட்.